கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யூடியூப்பில் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவார். நிச்சயமாய் உங்கள் கட்டுகளை தேவன் மாற்றி உங்களை மென்மேலும் உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுது அவர் சொன்ன ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை, டோன்ட் ஃபியர் அபவுட் டுமாரோ. நாளையை குறித்து பயப்படாதிருங்கள், நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கவலை சூழ்ந்து கொள்கிறது. எப்படிப்பட்ட கவலை தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை, வருங்காலத்தை குறித்த கவலைகள் இன்றைக்கான ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய ஜனங்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள். சில நேரத்தில் பிரசங்கத்தை பார்த்துட்டு, ஐயா உங்கள் பிரசங்கத்தை பார்த்தோம், ஆசீர்வாதமாக இருந்தது, எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். நான் எதற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நாளைய குறித்து கவலையோடு உட்கார்ந்திருக்கிறோம். வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள், வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கங்கள், வாழ்க்கையில் அவ்வளவு கலக்கங்களோடு உட்கார்ந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறுமா என்று கேட்கிற ஜனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு வாக்கு தத்தத்தை, மிக அழகான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறார். இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? டோன்ட் வரி அபவுட் டுமாரோ. நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு எத்தனையோ கவலைகளோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னைக்கு எத்தனையோ பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், என்ன செய்ய போகிறேன் தெரியல, என் பிள்ளைக்கு இந்த மாதம் ஃபீஸ் கட்டணும், இந்த வாரத்தில் கடன் காசு இவ்வளவு காசு செலுத்த வேண்டும், இஎம்ஐ இவ்வளவு கட்ட வேண்டும், இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் முன்னாடி வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கிற பரிசுத்தமான ஒரு வார்த்தை, டோன்ட் வரி, கவலைப்படாதே, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று. விசுவாசம் வைராக்கியம் யாருக்குள்ளே காணப்படுகிறதோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது சங்கீதத்தின் புஸ்தகம் 139ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளில் என்னை நடத்தும் என்று கேட்கிறார். 3 அனுபவங்களை இந்த இடத்திலே அவர் பதிவு செய்கிறார். முதலாவது, ஆண்டவரே, அந்த நித்திய வழிகளில் என்னை கொண்டு வர, ஒரு ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள, முதலாவது நீர் என்னை என்ன பண்ணும், ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகிறான். டெஸ்ட் பண்ணுங்கப்பா, என் சூழ்நிலையை பாருங்க, ஆராய்ந்து பாருங்கள். ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து பாரும், ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால் அந்த இடத்தை நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறார். அப்பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்,
If there will be 50 righteous people, 50 நீதிமான் இருந்தால் நான் அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார், மறுபடியும் கடந்து வருகிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். 50 நீதிமான் இல்லை, 50 40 மாறுகிறது, 40 30 மாறுகிறது. கான்வர்சேஷன் கடைசியில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே அந்த சோதம் குமாராவை நீர் ஆராய்ந்து பாரும், ஒரு நீதிமான் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறார். ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம போகிற இடத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் செய்கிற காரியத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்ன பண்றோம் அதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். தேவனுக்கு மறைவான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் கரெக்ட் மீ, என்னை சீர்படுத்தி நித்திய வழிகளில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வழிகளில் என்னை வழிநடத்தும் என்று சொல்லுகிறான். இரண்டாவதாக ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். முதல்ல என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பாரும். இரண்டாவது ஒரு வார்த்தையை சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை என்னுடைய இருதயங்களை அறிந்து கொள்ளும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் அவர்கள் நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, என் வேதனை யாருக்கு தெரிந்து விட போகிறது? நான் ஆராதிக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்றேன், தேவனை 24 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய பழக்க வழக்கம் எல்லாமே தேவனை சார்ந்த கூட்டமாகவே இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், எதிர்கால கவலைகளோடு உட்கார்ந்து இருக்கிறேன். என் இருதயத்தை ஆராய்ந்து அறிய, என் கண்ணீரை கண்ணோக்கி பார்க்க இந்த உலகத்தில் யாராயிரும் உண்டா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும். அன்னாளுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு இருக்கிறாள். வெளிப்பிரகாரமாக அவள் அழுது கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இருதயத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். இருதயத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அவளை வெளியரங்கமாய் ஆசீர்வதித்த தேவன், வெளியரங்கத்தில் அவளை உயர்த்தின தேவன். நிச்சயமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். என்ன மாற்றம் தெரியுமா? நாளைய குறித்த கவலையை தேவன் மாற்ற போகிறார். நாளைக்கு எவ்வளவோ கவலைகளை உங்க முன்னாடி வச்சிருக்கிறீங்களே, நாளைக்கு இப்படி செய்யணும், அதை செய்யணும், பிள்ளைங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும், அங்க அதை செய்யணும், இங்க எதை செய்யணும், பட்டியல் போட்டு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, டோன்ட் வரி, கவலைப்படாதே, டோன்ட் வரி, நீ திகையாதே, அவர் உன்னோடு கூட அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாரும் என்று சொல்லுகிறார். என்னை சோதித்து பாரும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட இந்த 2 காரியத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ஞ்சு பாருங்கப்பா. ரெண்டாவது சொல்லுவேன், என் இருதயத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த மூணாவது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் தெரியுமா? சோதிக்கிற அனுபவம். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்துல சோதிப்பதற்கு இடம் கொடுப்பதே இல்லை, சோதனைக்கு இடம் கொடுப்பதே இல்லை. இன்றைக்கு காலை நேரத்தில் 3 காரியங்களை மிக சீக்கிரமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். நாளைய குறித்த கவலை உங்களுக்குள்ள வரக்கூடாதே. ஆனால் நீங்கள் சோதனைக்கு உங்களை சில நேரம் ஒப்பு கொடுக்கணும். சில நேரம் ஆண்டவர் நம்மளை போட்டு புரட்டி எடுக்கலாம், சில நேரம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். சோதனைகளை சகிக்கிற மனுஷனை குறித்து வேத புஸ்தகம் ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? They are blessed.
சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு இந்த பாக்கியவானா மாறதுக்கு தான் இந்த உலகம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் மனுஷன் என்ன பண்றான்? போராடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் குறைவுபடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சோதனைக்கு தன்னை அவன் தகுதிப்படுத்தவில்லை. ஆண்டவரே என்னை சோதித்து பாரும் என்று ஒப்புக் கொடுக்கவில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை சோதிப்பதற்கான இடத்தை தேவனுக்கு என்று கொடுத்தான். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோன்னு கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே பிரச்சனைகளை மாற்றும், ஆண்டவரே கடன் பாரத்தை மாற்றும். என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஏசப்பா என்னை சோதிச்சு பாருங்கப்பா, டெஸ்ட் பண்ணுங்க ராஜா. நீங்க என்ன எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தாலும் பிரச்சனை இல்லை, என்னை போட்டு குத்தி என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் சோதனைகளை சகிக்க ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு சொல்ல முடியல. இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தாலே சபைக்கு நம்ம வர்றதுக்கு தடை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சின்ன போராட்டம் வந்தாலே சபைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஜனங்கள் இப்படியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் 3 காரியங்களை சொல்றாரு. 2 காரியங்களை யாருனாலும் செஞ்சிடலாம். ஆனா 3வது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, சோதனை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை எடுத்து வைக்க போறேன். என்ன தெரியுமா சொல்ல போறேன்? தேவன் கொடுக்கிற சோதனை எப்படி இருக்கும்? நம்ம அலோ பண்ணும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளுக்கு வருகிற சோதனை எப்படி இருக்கும்? வேத புஸ்தகத்தின் உதவியோடு 3 காரியங்களை மிக தெளிவாக வேகமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். எடுத்தவர்கள் என்னோடு கூட கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. முதலாவது ஒரு சோதனை குறித்து தேவன் சொல்லுகிறார். அந்த சோதனை என்ன தெரியுமா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை தவிர தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வேறு எந்த சோதனையும் வருவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 வருஷம் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவரை செய்யாத ஒரு குற்றத்திற்காக இவர் செய்தார் என்று சொல்லி அவரை இந்த சிலுவையிலே அறையும்படியாய் வகை தேடினார்கள். ஒப்புக் கொடுக்கப்பட்டார். தலையிலே முள்முடி, ஏறத்தாழ சொல்லுகிறார்கள் அந்த முள்ளுடைய நீளம் 3 சென்டிமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். தலையில தூக்கி வச்சா அந்த ஸ்கல்லுக்குள்ள போயிட்டு அது மூளையை கொடைய ஆரம்பிக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு முள்ளு. இழுத்துட்டு போகும் பொழுதே சாட்டைகளால் அடிக்கப்படுகிறார். அந்த சாட்டைகள் என்ன இருக்கும் தெரியுமா? சின்ன கொடுக்கு போல முள்கள் இருக்கும். ஒரு முறை அடித்து விட்டு அதை இழுக்கும் பொழுது கொஞ்சம் சதைகள் அது பிஞ்சு திரும்ப வரும். போகிறார் சிலுவை மரத்திலே அவரை அறைகிறார்கள். கரங்களிலே ஆணி, கால்களிலே ஆணி. இது போதாது என்று சொல்லி சிலுவை மரத்தில் இருக்கும் பொழுது விலா எலும்பிலே அவர்கள் ஈட்டியை எடுத்து குத்துகிறார்கள். சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அதனாலதான் தேவன் சிலுவையில் இருக்கும்போது வார்த்தை சொல்லுவாரு, நான் தாகமா இருக்கிறேன். மனுஷனுடைய வாழ்க்கையில ரத்தம் குறைவுபடும் பொழுது இந்த சரீரத்திற்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் தெரியுமா? அதுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கும். ஆண்டவர் தேவன் அந்த சிலுவை மரத்தில் இருக்கும் பொழுது ரத்தம் ஒரு சொட்டு இல்லாதவராக மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன். இன்னைக்கு இந்த சோதனை, இவ்வளவு பிரச்சனை ஏன் நமக்கு வரவில்லை தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற பிரச்சனைகளே அல்லாமல், போராட்டங்களே அல்லாமல், கவலைகளே அல்லாமல்
உங்களுக்கு வேறு எதுவும் நேரிடுவது இல்லை. நம்ம நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சிடணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு சின்ன போராட்டம் வந்தோன்னு தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு சாட்சியை கேட்கிறேன். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர், அவங்க அப்பா நல்ல பாஸ்டராக இருந்தார். ஒரு சின்ன ஒரு சர்ச் வச்சு அழகா சபையை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று மனைவிக்கு ஒரு வியாதி வருகிறது. கேன்சர் என்று கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்த உடனே இவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஓடாத இடம் இல்ல, எல்லா மனுஷனும் தேடி ஓடுகிறார். எங்க போனாலும் விடுதலை இல்ல. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு ஹீமோ எதுவுமே கொடுக்க முடியாது, முடிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன், இவருக்கு தெரிந்த ஒருவர் வந்து சொல்லுகிறார், ஐயா ஐயா, நீ இந்த கோயிலுக்கு அந்த இது பலி செலுத்தலனா, இந்த கொடை நீ செய்யலனா இந்த தெய்வம் உன்னை தண்டிச்சிரும், அதை தான் நீ இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற. அதனால உன் குலதெய்வ கோயில்ல போயிட்டு நீ மாடு வெட்டி ஆடு வெட்டி பலி செலுத்து என்று சொல்லுகிறார்கள். இவர் யாரு தெரியுமா? He was a servant of God. தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இவன் புத்தி குறைவின்மையான ஒரு மனுஷன் அந்த பலியை செலுத்தினான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சமயத்துல அந்த அம்மாவுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைத்தது. ஆனால் வருஷங்கள் ஓடினது. 1 வருஷமானது, 2 வருஷமானது. மூத்த மகன் திருமணமாகி சில நாட்களில் குடும்பத்தில் பிரச்சனை. 2வது மகன் கவர்மெண்ட்ல ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வந்தது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? 2வது மகனுக்கு பைத்தியம் பிடித்த நிலைமையில என்ன பண்ணுகிறான் என்று தனக்கு தெரியாத அளவுல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கவர்மெண்ட்ல அவனுக்கு லீவ் கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவனுக்கு இது சரியாகவில்லையே ஆனால் நிச்சயமாக எதிர்காலம் தலைகீழாக சிதைந்து போய்விடும். ஏன் பயங்கள் நாளை குறித்து வருகிறது தெரியுமா? சோதனையை சகிக்க முடியல. சின்ன வியாதி வந்த உடனே பழைய காலத்து வாழ்க்கையை தேடி கொண்டிருக்கிறோம். சின்ன நெருக்கம் வந்த உடனே தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு மனமோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யார் சோதனைகளை சகித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். இன்னைக்கு அந்த தேவனுடைய ஊழியக்காரர் எனக்கு ஊழியமே வேண்டான்னு விட்டுட்டு ஓடினாரு, ஊழியமே தேவைன்னு விட்டுட்டு ஓடினாரு. எதிர்காலம் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. தேவனை விட்டுட்டு ஒரு நாளும் ஓடிராதீங்க. சோதனைகளை சகிங்க. ஆண்டவரே, வேதனை கொடுத்திருக்கிறீங்களா? நன்றி ஏசப்பா. போராட்டத்தை கொடுத்திருக்கிறீங்களா? நன்றி ஆவியானவரே. கலக்கத்தை கொடுத்திருக்கிறீங்களா? நன்றி ஏசப்பா. உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்கள், வைராக்கியமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே இந்த சோதனையை சகிக்க பலனை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாங்க, தலையில முள்முடிய வச்சாங்க, சிலுவையில் அறைந்தார்கள், சரீரத்துல ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை வெளியே தள்ளினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு கொடுக்கலையப்பா, அப்படிப்பட்ட நெருக்கத்தை உனக்கு கொடுக்கலையே, அப்படிப்பட்ட போராட்டத்தை உனக்கு கொடுக்கலையே. இந்த கொஞ்ச நாள் பாடுகள், இந்த உலகத்தில் வாழுகிற கொஞ்ச நாள் பாடுகள் ஒரு பெரிய மகிமையான நாட்களை தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நாளைய குறித்து கவலைப்படாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் we need to give your life
in the hands of Jesus. தேவனுடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பாரும் அப்பா. யோபு கொடுத்தான், ஆண்டவரே என்னை சோதித்து பாரும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மை எப்படி சோதிக்கிறார் தெரியுமா? அதே வசனத்தில் அதற்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹalleluya. ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் எப்படி சோதிக்கிறார் தெரியுமா? அவருக்கு நம்முடைய லிமிட் தெரியும். இன்னைக்கு ரோட்ல பார்க்கும் பொழுது கனரக வாகனங்கள் போகிறது. இன்னைக்கு நிறைய எத்தனையோ டன் தூக்கிட்டு போறக்குள்ள லாரிலாம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ அந்த லாரியில 1000 டன் தான் கொண்டு போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 டன்னுக்கு பதிலாக நான் 10,000 டன்னை அந்த லாரியில நான் ஏத்துவேன்னு சொன்னா அந்த லாரியால என்ன பண்ண முடியாது? நகர முடியாது. எங்க இருக்குதோ அங்கே நின்றோம். ஆனால் எப்பொழுது கரெக்டான அந்த ஒரு டன் எடுத்து உள்ள வைக்கிறாங்களோ அந்த லாரி ஸ்மூத்தா போகும், பல வருஷம் போகும், எந்த பிரச்சனையும் வராம போகும். இதே போலதான் ஆண்டவருக்கு தெரியும் எபிசாமுக்கு எவ்வளவு தாங்க முடியும். ஆண்டவருக்கு தெரியும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு வெயிட்ட தாங்க முடியும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை போலதான் ஆண்டவர் சோதிப்பார். இன்னைக்கு வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது தாவீதை ஆண்டவர் சோதிக்கிறார். வனாந்திரத்தில் கொண்டு விடுறாரு. சவுல் தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுறது போல வேட்டையாடுறார். ஆனால் இந்த சோதனை ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கல. மோசையை தலைவனாக மாற்றாரு. மலைக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வைக்கிறாங்க. கோபம் வருது, சோதனை வருது. ஆனா இதெல்லாம் அவர் சகிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வித்தியாச 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 சோதனை. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு தாக்கு பிடிப்பீங்கன்னு தெரியும். தானியலை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சோதனை கொடுக்கிற. என்ன சோதனை அது? சிங்கக்கெபில அவனை தூக்கி போடுறாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இந்த தானியலுக்கு அந்த சோதனை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா நமக்கு அந்த சோதனை கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஒருவேளை அதே இடத்துல நான் நின்றிருப்பேனே. ஆனால் இப்போ ஏன் இருதயம் என்ன பேசும் தெரியுமா? ஐயோ சிங்கம் என்ன கடிச்சிருமோ, என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் தேவனை ஆராதிச்சாலும், என்னதான் தேவனை நம்பி இருந்தாலும், சிங்கத்தின் கெபிக்கிட்ட போகும்போது என் இருதயம் என்ன சொல்லும்? ஐயோ இந்த சிங்கம் கடிச்சிருமோ, 7 நாள் சாப்பிடாம இருக்குதே, என்ன தூக்கி உள்ள போட்டுருவானே, ஐயோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது. ஆண்டவருக்கு தெரியும் இதை எபிக்கு கொடுத்தா சகிக்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியும், இதை யாரு சகிக்க முடியும்? தானியேலால சகிக்க முடியும். He know the capacity of Daniel. தானியேலுடைய கெப்பாசிட்டியை தேவன் கணக்கு பண்ணி பார்க்கிறாரு. அவனை தெரிஞ்சுதான் சோதனை அவன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதனாலதான் வேத புஸ்தகத்தில் அவன் பேர் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலோவென்றால் 3 வேளையும் தேவனை கூப்பிட்டான். இந்த உலகத்தில் எல்லாரும் அவனுக்கு அகைன்ஸ்டாக எழுப்பின போதிலும் கூட ஆண்டவரே நீர் என்னை விடுவியும் என்று கேட்டான். அந்த சிங்க கெபில் அவனை தூக்கி போட்ட பொழுது சிங்கத்தின் வாயை அடைத்து தேவன் தானியேலை காப்பாற்றினார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை சகித்துக்கொள். வருகிற நாட்கள் நீ படப்போகிற சோதனையை சகித்துக்கொள். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு லோடு உங்களுக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்தா தாங்க முடியும், எவ்வளவு பிரச்சனை கொடுத்தா சகித்து கொள்ள முடியும். அதற்கு மேல ஆண்டவர் உங்களை சோதிக்கிற தேவன் அல்ல. ஏன் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். அதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
He is faithful. மனுஷன் ஏமாற்றலாம், ஆனா தேவ வசனம் ஏமாற்றாது. அதனால தான் தேவன் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான வார்த்தையை பதிவு பண்றார். என்ன பண்றாரு? He is faithful. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால் அவர் என்ன பண்றாரு? சோதனைகளை, சகிக்கத்தக்க சோதனைகளை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கிறார். ஓவர்லோட உங்க மேல ஆண்டவர் வைக்கல. வருகிற நாட்களில் சோதனை வருதா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது என்னால பேர் பண்ண முடியும்ப்பா, சகிக்க முடியும்ப்பா சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் சோதனைகள்ல உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், குடும்பத்தின் நிலைமைகளை மாற்றுவார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். 2 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது என்னது? மனுஷனுக்கு வருகிற சோதனை அல்லாமல் தேவனுக்கு வருகிற சோதனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் ஏற்றுக்கொண்ட சோதனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். 2வது பார்க்கிறோம், he know the capacity. அவருக்கு தெரியும் எவ்வளவு தாங்க முடியும், எப்படி இவன் நடப்பானா, ஓடுவானா, இந்த பிரச்சனையை தாங்கிட்டு இவனால செய்ய முடியுமா, இவ்வளவு கடன் பாரம் வச்சிருக்கிறானே இவனால வாழ முடியுமா, அவருக்கு தெரியும். ஒப்பு கொடுங்கள். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். அதே வசனத்தின் கடைசி பகுதி இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். 3வது ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? இவ்வளவு சகிக்கிறீங்களே, நீங்க நினைக்கலாம் இவ்வளவு நாள் பாஸ்டர், எவ்வளவு நாள் பாஸ்டர் இந்த பிரச்சனையை சகிக்கிறேன், இவ்வளவு நாள் குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளை பார்த்து பார்த்து உடைக்கப்பட்டிருக்கிறேனே, குடும்பத்தை பார்த்து பார்த்து போராட்டத்தில் இருக்கிறேனே, வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று தேடி தேடி ஏமாந்து போயிருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியாகி போனதே பாஸ்டர், இனி என்ன செய்ய முடியும், இனி என்ன செய்ய முடியும், சோதனையை சகித்து கொள்ள முடியல ஐயா, பலனற்று போயிருக்கிறேன், திராணி அற்று போயிருக்கிறேன், இனி என்ன செய்வது என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உன்னை தப்பித்து போக போக்கை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை கொடுக்கிறாருன்னா நீங்க தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் போக்கையும் உண்டு பண்ணுவார். ஆமென். அவர் வாசலை திறப்பாராம். இன்னைக்கு நினைச்சிருக்கிறீங்க என் வாசல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என் வாசலெல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்குது. திரும்பி பார்த்தா ஆசீர்வாதம் அல்ல, திரும்பி பார்க்க பார்க்க பிரச்சனைகள் தான், திரும்பி பார்க்க பார்க்க போராட்டங்கள் தான். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். போக்கை உண்டாக்குவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைத்து போக வேண்டாம், சோதனைகளை குறித்து அஞ்சி நீங்கள் வாழ வேண்டாம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என் வேதனைகளை அறிந்திருக்கிறீர், நெருக்கங்களை அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்பா. என்னை சோதித்தாலும் பரவாயில்ல, நான் தீமையான போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தா நன்மையான வழியில் என்னை கொண்டு வாங்க, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதை போல நீங்களும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து என்னை உயர்த்தும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த காலை நேரத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். மத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் மிக அழகாக தெளிவாக தேவன் சொல்லுகிறார், ஆகையால் நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள். நாளைக்கு எப்படியோ இருக்கலாம், நாளைக்கு உங்க வாழ்க்கையில எப்படியோ மாறலாம். பட் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், don't worry about your future. Don't worry about tomorrow. நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள். காட்டுல வாழ்ற மிருகங்களுக்கே ஆண்டவர் போஷிக்கிறார்னா உங்களை போஷிக்கிறது லேசான காரியம். வனாந்திரத்துல சாரிபாத் விதவை விதமாக சொல்லுகிறாள், ஐயா
நானும் என்னுடைய மகனும் மரித்து போகும்படியாக வகை தேடிக் கொண்டிருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஃபேமின், பஞ்சத்தின் காரணமாக இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு மரித்து போக போகிறோம். சோதனை வந்தது, ஆனால் சோதனையை சகிக்க ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினது. என்ன செய்தது தெரியுமா? வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் அந்த தீர்க்க தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த பஞ்ச காலம் முடிய மட்டும் அவருடைய வீட்டில் மாவும் குறைவுபடுவதில்லை, எண்ணெயும் குறைவுபட்டு போனதில்லை. காரணம் என்ன தெரியுமா? He accepted the word of God. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தகப்பனே, என்னை சோதித்து பாரும், என்னை சோதித்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்றேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொள்கிறேன், சோதனைகளை சகிக்கிறேன், என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை பலப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு பலனை தாங்கப்பா, சோதனைகளை சகிக்க நீர் எனக்கு பலனை தாரும் என்று கேட்க போகிறோம். நான் பலன் இழந்து போயிருக்கிறேன், நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறேன், வேதனைகளோடு உட்கார்ந்து இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற ஒரே ஒரு காரியம், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Father. ஏசப்பா, பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தால் என்னை நடத்திடுமே, பலன் தாருமே. சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே, பலனில்லா நேரத்தில் புது பலன் என்னை நீ நடத்திடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தான் என்னை நீ நடத்திடுமே. எல்லாரும் கரங்களை தட்டி பலன் தாருமே, பலன் தாரும். சோதனைகளை சகிக்க பலனை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. ஆண்டவரே, சோதனையை சகிக்க நீர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன். வருகிற நாட்கள் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைத்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பரலோக பலன் கடந்து வரட்டும். ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற, சோதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணும். அப்பா, பெரிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய பலத்தினால, அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சோதனைகளை தாங்க பலத்தை கொடும் அப்பா. இந்த சோதனைகளை மேற்கொள்ள பலத்தை கொடும். பாடுகளை பட்டது போதும், கண்ணீரை சிந்தினது போதும் அப்பா. இந்த சோதனை நாட்கள் போதும் தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை கொடும், ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா. சேர்ந்து கடைசி ஒரு முறை சொல்றீங்களா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தை உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து இருக்கிறோம். ஆகையால் நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள்.
ஆண்டவரை கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி. கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளையும் விடுவிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். சமாதானத்தை அருள பண்ணுகிற வல்லமை கடந்து வரட்டும். குடும்பத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். அப்பா, தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் மாறட்டும். தேவனின் பெரிய காரியங்களை செய்யும். அன்பரின் பாதத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென்.